அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வட சென்னையில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. மழையின் தாக்கம் காரணமாக மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வட சென்னையில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நெருங்கி வரும் நிலையில் மழையின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தண்டையார்பேட்டையில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 830 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கக்கூடிய சூழலில் வட சென்னையில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, தண்டையார்பேட்டையை பொறுத்தளவில் வட சென்னையை பொறுத்தளவிலையும் கனமழை எந்தளவாக இருக்கிறது? விவரங்கள். வணக்கம். சென்னை தண்டையார்பேட்டை வட சென்னையின் பிரதான பகுதியான தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், எண்ணூர் நெடுஞ்சாலை போன்ற பகுதிகளிலே காலை முதல் வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்ட நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஓரளவு சாரல் மழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில் தற்போது கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கும் மேலாக கனமழையானது பெய்து வருகிறது. அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. சென்னை புறநகரை பொறுத்தவரையிலே பல்வேறு இடங்களில் மிதமான மேகமூட்டத்தோடு காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படியே காலையில் இந்த வட சென்னையின் பெரும்பான்மையான பிரதான பகுதியான தண்டையார்பேட்டை, திருவண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர் நெடுஞ்சாலை, எண்ணூர் விரைவு சாலை போன்ற பகுதி, தங்கசாலை போன்ற பகுதிகளிலே காலை முதலே வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்டு சாரல் மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக சாரல் மழையானது நின்று கனமழையாக பெய்து வருகிறது. தொடர்ந்து 20 நிமிடங்களுக்கு மேலாக பெய்து வரும் இந்த கனமழையினால் இந்த தாழ்வான பகுதிகளிலே சாலையின் ஓரங்களில் ஆங்காங்கே தற்போதிலிருந்தே முழங்கால் அளவிற்கு மழை நீரானது தேங்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த தேங்கி நிற்கும் மழை நீரில் தொடர்ந்து இந்த கனமழை பெய்து வருவதாலும் மழைநீர் தேங்கி இருப்பதனாலும் வாகன ஓட்டிகள் சிரமத்துடனும் அச்சத்துடனுமே இந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.